2005 யூடியூப்ல வெறும் 19 செகண்ட் இருக்கிற ஒரு வீடியோ ஒருத்தர் அப்லோட் பண்றாரு. ஒரு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவரோட சப்ஸ்கிரைபர் எவ்வளவு, இந்த வீடியோவுக்கு எவ்வளவு லைக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளவு வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ல பாருங்க. எப்படி இந்த அளவுக்கு வியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லி நீங்களா யோசிக்கலாம். நம்ம ஒரு 30 செகண்ட் போட்டாலே 2 செகண்ட் இருக்கும்போதே மேலே தள்ளிடுவாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வீடியோக்களெல்லாம் எப்படி இவ்வளவு வியூஸ் போச்சு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ அப்லோட் பண்ணாங்கல்ல, அவர் பேர் வந்து ஜாவீத் கரீம். அவர் ஜெர்மனியில பிறக்கிறாரு. இவரோட கேரக்டர் அந்த மாதிரினா புது விதமா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும். அதை வந்து புது விதமா நம்ம ரெகுலரா பண்ற ஒர்க்கை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல எப்படி பண்ணலாம், அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாங்கிறத புது முயற்சி பண்றதுல ரொம்ப ஆர்வம் இருக்கிற ஒரு நபரா ஜாவீத் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, ஜெர்மனியில படிப்பையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது அமெரிக்காவுக்கு அவங்க ஃபேமிலியோட வந்து செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆன உடனே அமெரிக்கால எந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாருன்னா, அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சாரு. அதே கோர்ஸை கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கணும்னு சொல்லி அமெரிக்கால வந்து செட்டில் ஆகுறாங்க. அங்கேயே ஒரு அட்வான்ஸான கோர்ஸ் படிக்கிறாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பெனியில வேலைக்கு சேர்றாரு. வேலை செஞ்ச முக்கியமான ஒரு கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபால் வெப்சைட் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த இடத்துல 2 நண்பர்கள் அவருக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அந்த 2 நண்பர்கள் இவர் என்ன பண்ணாலும் ரொம்ப சப்போர்ட்டிவிங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் ஜாவீத் ஒரு யோசனையில இருக்கிறாரு. அவரோட யோசனை என்ன சொல்றாருன்னா, வீடியோக்கள் வந்து ஷேர் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. ஒருத்தருக்கு நம்ம வீடியோ அனுப்பணும்னா ரொம்ப டிலே ஆகுது. கரெக்டான சோர்ஸ் இல்லாதனால நம்ம ஒரு வீடியோவை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்றது ஈஸியாக்குற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. அந்த டிசைன் பண்ண சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படணும். வரும் அவங்க நண்பர்களோட சேர்ந்து அந்த சாஃப்ட்வேர் எந்த மாதிரி எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிசைன் பண்ண சாஃப்ட்வேர் பேரு தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது, நான் பேசிட்டு இருக்கிறது, நீங்க டெய்லி பார்க்கறது, நிறைய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ற ஒரு விஷயம்தான் யூடியூப். கேட்கவே ஆச்சரியமா இருக்குதுல்ல. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் ஜாவீதுங்கிறவருக்கு வந்த ஒரு சின்ன ஐடியா தான் இந்த யூடியூப் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. அவருக்கு வந்த யோசனையினால இப்ப எந்த அளவுக்கு உலகமே மாறிடுச்சுன்னு பாருங்க. இப்ப யூடியூப் இல்லாம எதுவுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு போனா யூடியூப், தூங்குறதுக்கு போனா யூடியூப், யூடியூப் யூடியூப் யூடியூப். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப், ஒரு விஷயத்த இன்னொருத்தங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா யூடியூப். இந்த மாதிரி யூடியூப்ல இல்லாத ஒரு விஷயமே இப்ப இல்லைங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. யூடியூப்ங்கிற ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சிட்டாரு ஜாவீது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்து கூட சேர்ந்து. இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மீ அட் த ஜூ அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒரு வீடியோ 19 செகண்ட்ல யூடியூப்ல 2005 ஏப்ரல் 23 போடுறாரு. அந்த வீடியோ தான் எவ்வளவு மில்லியன் வியூஸ் போய் கிடக்குது. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம. ஹிஸ்டரியே அந்த ஒரு வீடியோ மாத்திருச்சு. அவர் போட்ட அந்த ஒரு வீடியோ தான் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் போட்ட ஒரு வீடியோவா பார்க்கப்படுது. 19 செகண்ட்ல அவர் பெருசா எதுவும் பேசல. அந்த வீடியோல காட்டுற விஷயம் பெருசு இல்லை. அந்த வீடியோல அவர் பேசுவாரு, பின்னாடி ஜூ இருக்கு, அந்த ஜூவுக்கு முன்னாடி நின்று பேசுவாரு. இது மட்டும்தான் அந்த வீடியோல இருக்கு. ஆனா இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் யூடியூப் வந்து மக்களால அதிகமா பயன்படுத்தப்பட்டுச்சு. 2005 இருந்து 2007, 10, 15 இந்த காலகட்டங்கள் வரும்போது யூடியூபை மக்கள் அனைவரும் ஈஸியா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்களே பாக்குறீங்க, எல்லாத்துக்கும் யூடியூப் தான் நம்ம யூஸ் பண்றோம். அந்த அளவுக்கு யூடியூப் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா யூடியூபுக்கு இப்போ அவர் சொந்தக்காரரான்னு கேட்டா இல்ல. யூடியூப் உங்களுக்கே தெரியும் யார் வச்சிருக்கிறாங்கன்னா, கூகுளுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஃபியூச்சர்ல இது பயங்கரமா டெவலப் ஆகிற ஒரு சாஃப்ட்வேரா இருக்குன்னு சொல்லி கூகுள் அன்னைக்கே கணிச்சு 2006 யூடியூபை வாங்கலான்னு முடிவு பண்றாங்க. யூடியூபை 2006 கூகுள் வாங்கி வச்சிருக்காங்க. கூகுள் எப்படி வாங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரியிலே இந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து வாங்கின எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லை அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நீங்க சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி
தெரியாது. 1.65 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு யூடியூபை கூகுள் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது இந்த அளவுக்கு இன்னும் இமாலய வளர்ச்சி பட்டுச்சு. கூகுள் டைப் ஆன உடனே மக்கள் இன்னும் ஜாஸ்தியாக யூடியூப்பை பயன்படுத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னு நான் இப்போ சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. யூடியூப்ங்கிறது ஒரு பயங்கரமான பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. யூடியூப் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷன் இப்போ இருக்க மாட்டாங்கிற அளவுக்கு யூடியூப் வளர்ந்துருச்சு. ஒருத்தருக்கு வர்ற சின்ன யோசனை இப்போ எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குதுன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சின்ன விஷயங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்தது நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நான் உருவாக்குவேன், அந்த சாஃப்ட்வேர் மக்கள் எல்லாரும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் நினச்சிங்கன்னா அது என்ன சாஃப்ட்வேராக இருக்குது அப்படின்னு உங்கள் ஐடியாவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த ஒரு நல்ல வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோக்களை பார்க்கலாம். பாய்.